வழிபட்டு கொண்டிருக்கிறார். வருகிறார் வனக்காவலாளி. அவரை சந்தித்து விட்டு பிறகு கவனிக்கலாம். நாராயண மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூச்சிருக்க காவல்கார காத்திருக்க அந்த போட்ட வயல கால தொட்டனைய பாக்குதடா. மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. போல வேலை இருக்கு குத்துங்கருல முள்ளும் இருக்கு. கொட்டை சுவர் போல வேலி இருக்கு குத்துங்கரு வேல முள்ளும் இருக்கு. கொட்டக்கார கையில் கம்பம் இருக்கு சுட்டு சலத்த உதவும் இருக்கு. மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. போகாத 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 டாஸ்மார்க்கு போக கூடாது. அங்கே ஒட்டுக்காத சரக்குகளை அடிக்க கூடாது. போகாத பாரு மறந்து போக கூடாது. அங்கே ஒத்துக்காத சரக்குகளை குடிக்க கூடாது. நீங்க போகாத பாதையிலே போக கூடாது. சும்மா புத்தி கட்டும் அங்கே இங்கே நிற்க கூடாது. மாடாகவே மாடாகவே மனுஷே மாறக்கூடாது. நீ மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்கார வீணாமோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி புத்தி இருக்க காவல்காரன் காத்திருக்கு. தொட்டவிட்ட மயில கால தோண்ட கைய பாக்குதடா. மாட்டுக்கார வீணாமோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. பாத்துக்கடா. ஆளோலம் சோ என்று பரவிரட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது இனியதோர் தெய்வீக கானம் ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தது. யார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக ஐயா திருப்புகளை பாடிவிட்டு பிறகு வந்து விளை பார்ப்போம். நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம். என் பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. அவர் பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. அவர் பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு 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 உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம். என் பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. அந்த கண்ணம்மா கண்ணம்மா. அந்த பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. இந்திராணி கண்டெடுத்த இந்தியாவின் தெய்வமடி. இந்திராணி கண்டெடுத்த இந்தியாவின் தெய்வமடி. வீரத்தியாகியடி கண்ணம்மா கண்ணம்மா. அவர் விவேக ஞானியடி பொன்னம்மா பொன்னம்மா. அவர் விவேக ஞானியடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு 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 உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம். என் பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. அவர் பசுமொழி தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. நேதாஜி பாதையிலே நேர்வழியில் சென்றவரா. நேதாஜி பாதையிலே நேர்வழியில் சென்றவராம். நித்த நித்த மக்களுக்கு கண்ணம்மா கண்ணம்மா. அவர் நெடுநல உழைத்தாரடி பொன்னம்மா பொன்னம்மா. அவர் நெடுநல உழைத்தாரடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு 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 உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம். எங்கள் பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. அந்த பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. அந்த பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா. பார்போற்று வேந்தனடி பாரத தாய் மைந்தனடி. பார்போற்று வேந்தனடி பாரத தாய் மைந்தனடி. பண்புடனே யாவரையும் கண்ணம்மா
கண்ணம்மா கண்ணம்மா அவர் பழகி வந்த தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா அவர் பழகி வந்த தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு 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 உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம் எந்த நாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அந்த பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா அந்த பசு பொண்ணு தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா தேசியவாதியடி தெய்வீக பிறவியடி தேசியவாதியடி தெய்வீக பிறவியடி திருமுருக முருகனடி கண்ணம்மா கண்ணம்மா இங்கே தேசத்தை விக்கிதடி பொன்னம்மா பொன்னம்மா இங்கே தேசத்தை விக்கிதடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு 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 உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம் பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அந்த பசுமொழி தேவரடி பொன்னம்மா தேவர் திருமகனண்டி தெய்வீகம் போட்டுமடி தேவர் திருமகனண்டி தேசம் போட்டு தலைவரடி தேசத்தின் தொட்டரடி கண்ணம்மா கண்ணம்மா அந்த தெய்வீகத்தை இழந்தமாடி பொன்னம்மா பொன்னம்மா அந்த தெய்வீகத்தை இழந்தமாடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு 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 உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம் எந்த பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அந்த பசுமொழி தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசுமொழி தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சா பாடுவேன் தெரியாட்டி எழுதி வச்சு பாடுவேன் ஒரு வார்த்தை மாற்றி பாடினோம்னா சோறு கிடைக்காம போயிடும் கடைசி காலத்தில் அரிதாரத்தை போட்டுக்கிட்டு அதனால அடுத்து யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது வரட்டும் பார்ப்போம் சாராயமா யார் பையன் சாராயம் வைக்கிறது சாராயம் நான் சொன்னேன் நாராயண நாராயண நாராயணாங்கிறேன். ஓஹோ நீங்க நாராயணனை விக்கிறீங்களா? நாராயணனை விக்கலங்க. என் பாட்டன் பரந்தாமனை எப்பொழுதுமே சிந்தையிலே கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவன். அவருடைய அவர் நாமத்தை உச்சரிக்கக்கூடியவன். அந்த ஆளு எந்த ஊர் வேலை பாக்குறாரு? அந்த ஆளு எல்லாம் பேசக்கூடாதியா? யாரு? மகாவிஷ்ணு 10 அவதார கடவுள் கதாநாயகன். அப்ப நீங்க யாரு? அபிஷேக பிரியா சிவா. அவுசாரி போனா நான் கேட்கல, நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க. நான் அப்படியே சொன்னேன். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன். சோத்துல உப்பு கொடுத்துறாங்களா? சோத்துல உப்பு கொடுத்தீங்க. சோஸ்திர பிரியன் சூரியன், பிரியன் கந்தன் என்பது போல கலக பிரியன் நாரதனுடைய நாமோதயம். நாரனுச்சுனா கழுவிட்டு வாங்க. நாரனுச்சுன்னு சொல்லலையா, நாரதர். நாரதர் உங்களுக்கு என்ன ஜோலி? கலகம் செய்வது தொழில். ஓஹோ, எப்படி பைப்பு வச்ச கலையமா, பைப்பு வைக்காத கலையமா, பொங்க கலையமா, கருமாதி கலையமா? கலையம் இல்லையா, கலகம் செய்வது கலகம். அப்ப கலகம்னா எங்கெங்க போயிருக்கிறீங்க, யார்கிட்ட பண்ணிருக்கிறீங்க? நிறைய இடத்து போய் 7 14 லோகம் சுத்தி வந்திருக்கேன். ஓ, ஈரு பெண்ணெல்லாம் பாக்குறீங்களா? ஈரு வேணும் இல்லங்க, 7 14 லோகத்தை சுத்தி வந்திருக்கேன். அப்படி யார் யார்கிட்ட போனீங்க? ரம்பை, ஊர்வசி, துலோத்தமை. ஆமா, இத்தனை பொம்பளை கிட்ட? ஆமா. ஒரே நேரத்துலயா? ஆமா. ரம்பை கிட்ட போனீங்களா? ஆமா. கும்பா பெருசா இருந்துச்சா? இல்லையா? ரம்பை கிட்ட போனீங்க. அவன் வேற சாவித்திரி. சாவித்திரி செம்மணி கணேசன் ஒத்துக்கிட்டாரா? அவர் நான் போகும்போது இல்லையே. இல்ல. அப்ப சாவித்திரி நீங்க தான் போனீங்க? ஆமா. அனுஷியா? ஆமா, நான் தான் போனேன். இந்த உப்பு கடலை கொடுத்து வருத்த சொன்னது. ஏய், உப்பு கடலையா? இரும்பு கடலையா? இரும்பு கடலையா? அது நீங்க சாவித்திரினா நீங்க ஜெமினி, எந்த சாவித்திரி சொல்றீங்க நீங்க? செம்மணி கணேசன் பொண்டாட்டி. அட அது இல்லங்க, நான் சொல்றது சத்தியவான் மனைவி சாவித்திரி. அப்ப அந்த உனத்துல அந்த லீலாவதி கிட்ட போனது என்ன கேட்ட? லீலாவதி அதுவும் நான் தாங்க. சரிதான், கேள்விப்பட்டது சரியா தான் போச்சு. உண்மைதானே? நான் உங்களை பத்தி கிளவி நிறைய சொல்லியிருக்கிறேன். நல்ல விதமா சொல்லத்தானே, பெரியவங்களுக்கு தெரியும்ல, நாங்க சின்ன பிள்ளை. கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னங்க கதையெல்லாம் நிறைய உங்களை பத்தி சொல்லியிருக்கிறேன். உண்மை சொல்லித்தானே ஆகணும். சின்ன பிள்ளைகள்ட்ட சொல்லித்தானே வளர்க்கணும். நல்ல கேட்டது. அந்த லீலாவதி யாரு? ராவணன் பொண்டாட்டி இல்ல. ராவண பொண்டாட்டி எப்படி அவரு சொல்றேன்? நான் தான் இல்லன்னு சொல்றேன். ராவணன் பொண்டாட்டி லீலாவதி இல்ல. இல்ல. அந்த பொம்பளைய நீங்க போய் ஆள் இல்லாத நேரம் போயிருக்கிறீங்க. ஆமா, ஆள் இருந்தா தெரிஞ்சு போயிரும்னு. அவர் தெரியாதா? போனீங்களா? போனேங்க. மாசமா இருந்துச்சாம்ல? ஆமா, மாசமா இருக்கும்போது போகலாமா? போனேங்க. காரணமா தான் போனேன். வயிறு இடிக்காது? எது வயிறு இடிக்காது? அதெல்லாம் இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. சரி, மாசமா இருக்கிற பொம்பளைய போய் இப்படி பண்ணலாமா? என்னங்க பண்றது தவறு இல்ல. தொப்புல கொண்டே வாய வச்சுக்கலாம்ல? ஆமா, வைக்கிறதுக்கு எத்தனை இடம் இருக்குது, அதுல கொண்டே வாய வச்சிருக்கிறீங்க.
தொப்புல உண்டே வாயவா வப்பாங்க கிளவி சொன்னால தொப்புல அருகாமையில ஆமா, 1000 வருடம் கர்ப்பமா இருக்கா. தொப்புல வாய் வச்சா உப்பு வைக்க முடியல. ஏய் 1000 வருடம் கர்ப்பமா இருக்கா. போறேன். யார் மனைவி? ராவண மனைவி இல்லங்க அவங்க. நேர மாசம். ஆமா இந்த போடு சென. ராவண மனைவில லீலாவதி. இரணிய முட்டாட்டி. இளநீ ஆபரேஷன் பண்ணாங்களா? இளநீ ஆபரேஷன் இல்லங்க. இரணிய முட்டாட்டி அரக்கன் இரணியன். இரணிய கசிபு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க இல்ல. அவங்க கசிது நீ யார்? இரணிய கசிபு. அவங்க பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க. இருக்கட்டும். அப்ப அவங்கள அழிக்க கழுத்து வலிக்காது. யாருக்கு? சொல்லி அண்ணன் தம்பி. ஏய் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பியல. இங்க பாருங்க அவன் என்ன செய்யறா அப்படினா இரணிய அடிக்கும். சம்சாரம் தொட்டதுக்குலாம் அடிக்கும். அத சொல்லுவேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தை பிறக்குது. யாருக்கு? லீலாவதிக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தொப்புல அருகாமையில போய் என் பாட்டன் பரந்தாமன் ஓம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறேன். ஓம் நமோ நாராயண அப்படின்னு. குழந்தை பிறந்துருச்சு. உலகமே இரணி அவங்க அப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான்? இறைவன் என்றாலே ஒருவன் தான். உன்னை நான் இறைவன் பார்க்க முடியாது, நீ சாதாரண ஆளுன்னு சொல்லிட்டான். ஆமா கடைசியில என்னென்னமோ பண்ண பெத்த பிள்ளையே கொள்ற நிலைமைக்கு வந்துட்டான் இரணிய. இறுதியாக என்ன செய்யறார் அப்படின்னா உன் இறைவன் என்றாலே ஒருவன் தான் சொல்றீங்க. தூண்ல இருக்கான் துரும்புல இருக்கான்னு சொல்றீல்ல. பிடிச்ச இரும்புல இருப்பான்ல. ஏய் இருப்பான்னு சொல்றேன். அப்ப என்ன செய்யற அப்படின்னா உன் இறைவன் இருப்பது உண்மையாக இருந்தா என்னுடைய கதத்தை வைத்து உன்னை நான் சாகடிக்க போறேன். கொல்ல போறேன். அந்த கொல்ல போறேன் இல்லங்க, உயிரை பிரிக்க போறேன். ஓ இறைவன் இருப்பது உண்மையாக இருந்தா உன்னை காட்சி கொடுத்து உன்னை எப்படி கூலா கஞ்சியாவா என்ன காட்சி கொடுக்கிறது? ஏய் தோன்றி அந்த இடத்துல தோன்றி அந்த இடத்துல தோன்றி உன்னை எப்படி தோன்றிப்பது எப்படி தோன்றி உன்னை காப்பாற்றுறாரு நான் பாக்குறேன்னு சொன்னாலும் தன்னுடைய கதாயத்தை வச்சு பக்கத்துல இருந்து தூணை ஓங்கி அடிக்கும் பொழுதுதான் பிள்ளரை பார்த்து அடிச்சிருக்கிறேன். ஆமா அடிச்சோன்னே எடுத்தாரு பாருங்க ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? பன்றி அவதாரம் இல்லன்னு. பன்றி அவதாரம் இல்ல, பன்றி அவதாரம் கிடையாது. அது முதல்ல எடுத்துட்டாரு. அதன் பிறகுதான் இது மச்சம் கூர்மம் வராகம் மாமனம் நரசிம்மம் பரசுராமா ராமாவளராமா கண்ணா கல்கிங்க. இத்தனை பேர் என்ன இத்தனை பேருமா இல்ல அவதாரம் எடுத்திருக்காதுல்ல. அதுல எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். எடுத்து கொண்டுட்டா மனுஷன். ஆமா யார கொலைகேசில உள்ள போனாரா இல்லையா? அப்படிலாம் கிடையாது இல்ல. அப்ப அதெல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் கிடையாது. இப்ப கால இங்க வந்துட்டான்ல யார தூக்கத்துல கிளப்பி விட்டவன் ஒழுங்கா தானே யாருங்க அவரு தெரியலையா? நான் அம்பு மயன். நம்பு மயன். யார் நம்ப சொல்ற? எங்க அப்பா பேர் நம்புங்க. இவர் மூத்த மயன், நான் இளைய மயன். லைன் மாத்துறீங்களா? ஏய் சிலுக்காரு வெடிச்சீங்க இல்ல. இது சிலுக்காரு. போய்க்கோ பெண்ணு அவசரம். இந்த பரீட்சைக்கு வரும்டா பாத்துக்கடா. அவ்வளவு இதா இருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். சாமியார் இல்ல ஏ நீ பாட்டுக்கு என்னையா சிவபூஜையில கரடி ஊந்த மாதிரி நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்யா. நான் பாட்டுக்கு வராம 4 பேரை கூப்பிட்டு வரட்டா? நீ எதுக்கு வர்ற இப்ப? இது என்ன ஆடை இது? எங்கள்ட்ட பேசினது என்னகிட்ட எங்க அண்ணன்ட்ட பேசி பாரு. இங்க வாங்க ஐயா. இவ்வளவு நேரம் பேசினா கேட்டீங்களா? அத என்ன பேசுனீங்க? சரி படிச்சிருக்கீங்களா? அதாவது என்ன படிக்கணும்? படித்தியல்ல இப்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் மகாசுர பத்தி அவரை பத்தி இங்க எதுக்கு பேசுறீங்க? கேட்டாருங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. நான் படிப்பு நம்மள மாதிரி படிப்பு யாரு படிக்க சொல்லுங்க. சரி சொல்றேன் கேக்குறேன். சொல்றீங்களா? அப்ப கேளுங்க, கேட்டு பாரும், கேட்டு தொலையும். மகாவிஷ்ணு இருக்காருல்ல? ஆமா அவர் இறந்து 30 வருஷம் ஆச்சு. அவருக்கு என்ன மகாவிஷ்ணு செத்துட்டா? மகாவிஷ்ணு இறப்பு என்பது கிடையாது அவர்களுக்கெல்லாம். நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்பது கிடையாது. அவர்கள் தெய்வங்கள். அவங்களுக்கு எல்லாமே கிடையாது. நமக்கு மண்ணெண்ணெய் கிடையாது, சீனி கிடையாது, அரிசி கிடையாது. மண்ணெண்ணெய் மட்டும் தான் இல்ல, சீனி அரிசி எல்லாம் போடுறாங்க. போன மாசம் இந்த மாசம் இல்லையா? மாசமானா 1000. யார் மாசமானா? உன் பொண்டாச்சி ஏற்பாடு பண்ணுவோம். இவர் மணி மாசமானா யாருக்கு 1000 ரூபா? அவனுக்கு 1000. எனக்கா தருவாங்க. இவனுக்கு நினைச்சுக்கிட்டு வேற உனக்கு கொடுப்பாங்க. சரி எடுத்தாருல 10 அவதாரம். அது என்னென்ன அவதாரம் எடுத்தாரு? எடுத்ததானே? ஆமா நல்ல கேள்வி. அப்படி போடியா? அப்படி கேட்கணும். சிங்கம் பேசுனேன். கறிக்கடை சிங்கம்னா நாயாடா? நான் சிங்கம் மாதிரி பேசினேன். 10 அவதாரம் எடுத்தாரியா? எடுத்தாரு. ஆமாம் ஆமாம். யார் போட்டு கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கணும். நாரத மகரிஷி வந்திருக்கீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி
கேட்கணும். ஒரு அற்புதமான கேள்வி, ஒரு அழகான கேள்வி கேட்கணும். கேட்கணும் கேட்கணும். 10 அவதாரம். 10 அவதாரம் யார் எடுத்தது? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எத்தனை எடுத்தாரு? 9 அவதாரம். மொத்தம் 10 அவதாரத்துல 9 அவதாரம் எடுத்திருக்காரு. 9. இன்னொன்னு ஏன் ஏன் எடுக்கல? இது கலியுகத்தினோட கணக்கு. அது இந்த கல்கிங்கிற அவதாரம். என்னைய பார்த்து கேக்குறீங்க? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஆமாங்க. ஏன் சொல்லணும்? ஏய் ஏன் அப்படிதான் கேட்கணும்னா இவ்வளவு நேரம் உயர்த்தி வச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அப்படி பேசுற? ஏன் சொல்லணும்? தெரியாதாப்ப? தெரியும். தெரியும்னா சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாமையா நான் கேக்குறேன்? உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். தெரிஞ்சா அதை ஏன் கேக்குறீங்க? ஏய் 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 தெரியாத கலப்பு நேரத்தை போகாம. டேய் இங்க வாயா. நேரத்தை போகாம தெரியாத கலப்பு. ஏய் எங்கண்ணே எப்படி படிச்சிருக்காரு? சரி இங்க வா. நாட்டினுடைய இரு கண்களாகப்பட்ட ராமாயண மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் மகாபாரதமா? ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை அதெல்லாம் கரைச்சு அப்படியே கடகடன்னு குடுத்துருக்கோம். சும்மா இல்ல, அப்படியே கொடூரமா ராமாயணம். எங்களை பார்த்து சிரிப்பு வருதா? கோபப்படுத்தாத யாரு? சாந்தமா இருக்கு. கோபப்பட்டு பாப்பா. மேல கை வச்சிட்டீங்கல்ல, என்ன பண்ண போற? சரி விடுங்க. சரி விடுங்களா, சும்மா விளையாடு தானே. ராமாயணம் விளையாடு தானே. சரி அப்படியே வச்சுக்க, அப்படியே வச்சுக்க. விளையாட்டுக்குன்னு சொல்ல கட்டி சும்மா விட்டு அடுத்து மாட்டிக்கிட்டே இப்ப தான் மாட்டிக்கிறீல்ல. என்ன ஏன் மாட்றான் பாரு. என்ன பாக்க? ராமாயணம் இருக்குல்ல, இருக்கு. எத்தனை வச்சிருக்க? எத்தனை வச்சிருக்க? ராமாயணமா? ராமாயணம் நான் வேணும்ன்றத வச்சிருக்கேன். பொதுவா குறிப்பிட்டாயா இருக்கு. குறிப்பிட்டு எத்தனை? 7 காண்டம். ஆமா வச்சிருக்கோம்ல. 7 தானே. ஆமா. எத்தனை காண்டம் படிச்சிருக்கா தெரியுமா? நீ சொல்ல, நீ எத்தனை காண்டம் வச்சிருக்கோம்னு? வச்சிருக்கோங்க நாங்களா? மொத்தமே 7 காண்டம் தான் ஐயா. நீங்க வேற நிறைய வச்சிருக்காப்ல. நீ எத்தனை வச்சிருக்க? நான் 10 வச்சிருந்தேன். நான் 9 வச்சிருக்கேன். ஏய் நீ எங்க வாங்குன? நான் மதுரை பெரியாஸ்பத்திரியில. நான் மெடிக்கல்ல வாங்குனேன். போடா, ஆயில எப்படி பவுடரா? அத போய் காது ஓட்டு வாங்கிட்டு. ஏய் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க மருத்துவமனையில மெடிக்கல்ல எப்படி இருக்கும்? பெரியாஸ்பத்திரியில கிலோ கணக்குல தர்றாங்க. கிலோ கணக்குல ஏனும்டா கோர்த்து அப்படி நல்லா அப்படியே மொத்தமா தாண்டிட்டு வருவேன். காண்டத்தை பெரியாஸ்பத்திரியில கொடுக்குறாங்க. ஆமா, மருத்துவமனையில காண்டம் இருக்கா? அது இப்ப வெளியில வைக்கிறது இல்லையா? ஒரு சில வண்டி ஓட்டுநர் அப்புறம் அள்ளிட்டு போயிடுறாங்களாம், டீசல் விழுந்துச்சுன்னா கட்டுறதுக்கு. ஐயா நான் எங்க தெரியுமா வாங்கினேன்? மதுரையில. அங்க எங்க வாங்குறீங்க? கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. போனேன், சென்னைக்கு போனேன். சென்னையில போய் வாங்கினேன். ஒரு காண்டம் 1500 ரூபா. ஒரு காண்டம் இங்க எங்கேயுமே கிடைக்கல. 1500 ரூபா ஓட்டு வாங்கி. எங்க புதுக்கோட்டையில கேட்டு பார்த்தேன், தஞ்சாவூர்ல கேட்டு பார்த்தேன், மதுரையில கேட்டு பார்த்தேன், எங்க கேட்டு பார்த்தாலும் கிடைக்கல. போனேன், சென்னைக்கு போனேன். ஒரு காண்டம் இவ்வளவு பெருசு, 1500 ரூபா. நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெருசு. அது சுருட்டி பைக்ல வச்சுட்டு இவருக்கு புல புரிச்சுன்றாரு. எங்க வச்சிருக்க நீ? கந்தர்வ ஹோட்டல்ல வாங்குனேன். எங்க வச்சிருக்கப்ப? அத பேக்குள்ள வச்சிருக்கேன். நான் எங்க தெரியுமா வச்சிருக்கேன்? புனிதமானதை போய் இப்படி தூக்கிட்டு திரியா? அது என்ன தெரியுமா பண்ணணும்? பூஜை அறையில வீட்டுல இருக்கா? பூஜை அறையில அத கொண்டாங்க வைப்பாங்களா? சாமிக்கு முன்னாடி வைக்கணும். அதுல சூடத்தை பொறுத்தவா? அதுல பொருத்த கூடாதுயா, அதுல பொருத்த கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு தீப ஆராதனை ஏத்தணும். சாமிக்கு ஏத்துறோமா? அது போகும்போது அதுக்கும் தீப ஆராதனை ஏத்தணும். அதுக்கு தீப ஆராதனை ஏத்தியே ஆகணும். ஏத்தி அதுக்கு நான் பொட்டு வச்சு சந்தனத்தை தடவி ஆயுத பூஜை அன்னைக்கு சந்தன பொட்டு வச்சு ஆகனது. சரஸ்வதி பூஜைக்கு. ஆமா, அப்பதான் நம்ம கலைவாணி கொடுக்கிற மரியாதை. அது அதுக்கு சந்தனம் வைக்க ஒரு முறை கிழிஞ்சு போச்சு. என்னது? அதான் கிழிஞ்சு வச்சா வேற இடத்துக்கு வேண்டியதானே? அப்ப எங்க தாத்தா பயன்படுத்துறாரு, எங்க அண்ணன் பயன்படுத்துறாங்க, அப்புறம் நான் பயன்படுத்துறேன். கிழியாதா? கேவலமான குடும்பமா இருப்பீங்க இருக்க. கேவலமான குடும்பம். அப்புறம் தாத்தா உபயோகப்படுத்துறது, உங்க அப்பா உபயோகப்படுத்துறது, இப்ப நீங்க
நீங்க உபயோகப்படுத்தலாம். ஏன் எனக்கு அப்புறம் என் பிள்ளையோட பயன்படுத்தலாமே? சொல்லலாமா? இது கேவலம் இல்லையா? இதோட கேவலம் என்ன? ஏன் இது மேல இன்னையாக்கியா இது இன்னையாக்கியா? நாங்கெல்லாம் எங்க அப்பா சொன்னதை தூக்கி எடுத்துட்டு ஏய் வந்தாரு. தூக்கி எறியும் சொல்லாத வாயில அடி. வாயில அடிக்க சொல்றாரு, வாயில அடி. ஓ வாயில அடிச்சுக்க. அப்புறம் துவைச்சு பைப்ல எடுத்துக்கிற முடியும்? ஒரு முறை கிழிஞ்சு போச்சு, தச்சு வச்சிருக்கேன், இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அது தைக்க முடியாது சாமி. ஏன் தைக்க முடியாது? ஊசி போட்டா கிழிஞ்சு போயிடும். அதெல்லாம் தைக்கலாம். நாங்க தச்சு பார்த்தோமே. பெருசா இருக்குல்ல, அத போய் எதுக்கு தைக்கணும்? நீங்க வேற கிறுக்கு முடிச்சிருக்கா சாமி. ஏடா புத்தகம் கிழிஞ்சு போச்சுன்னா தைக்காம என்னடா பண்ணுவாங்க? உங்களுக்கு இப்ப எத்தனை கொண்டு வர? டேய் புத்தகம் கிழிஞ்சு போச்சுன்னா தச்சு வச்சுக்கிறது இல்லையா? அது புத்தகம் எல்லாம் இல்லையே. நான் புத்தகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராமாயணம் தானே தொட்டு பேசுனேன். ஆமா. காண்டம் தானே சொன்னோம். ஆமா. 7 காண்டம் இருக்கு ராமாயணத்துல. பால காண்டம், யுத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஒட்ட குத்தர வகுத்து வச்சாரே பத்தியா? நாங்க குத்துற ஏய் நாராயணா என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரி இங்க வா. தாங்கள் ஒரு தமிழன் தானே? ஆமா. தமிழ்ல பத்தி பேசினா பேசுவீங்களா? எதை பத்தி ஹிந்தில பத்தி பேசினாலும் பேசுவோம். தெலுங்கு அண்ணன் பேசும். சரி, இலக்கண முதலிலேயா இலக்கிய முதல்ல வந்துச்சா? இந்த விளையாட்டுக்கு நான் வரல சாமி. ஏய் இங்க வா. இங்க வா. எங்கடா போற? நீங்க இருக்கேன்றது நான் தம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். கேளுங்க கேளுங்க. இலக்கண முதலில வந்து கேளுங்க. கேட்டுடா. கேளுங்க. ஏய் கேட்காம கேளுங்க. நான் பயப்படுறேன். நம்மள கண்டு பெரிய லூசாச்சு அப்படிங்க. நம்மளோட சேர்ந்துட்டா பயப்படுறேன். விஷயமே அவசியம். கேட்கப்படுவோம். ஏய் இங்கறியா கேள்வி கேட்க சொன்னீல்ல? கேட்க எவ்வளவு நேரம் ஆச்சு? கேட்காம இருக்கணும். என்ன பேச விட்டா தானே கேட்க முடியும்? கேளுங்கங்க. இலக்கண முதல்லையா இலக்கிய முதல்லையா? அப்படி கேக்குறீங்க. அப்படி கேளுங்க. அப்படித்தாயா கேக்குறேன். அதான் கேளுங்கன்னு சொல்றேன். என்ன உங்களோட பெரிய வம்பா போச்சு. இலக்கண முதலிலேவா இலக்கிய முதல்லையா? இலக்கணம் முதல்லையா இலக்கியம் முதல்லையா? இலக்கியம் முன்னாடியா இலக்கணம் முன்னாடியா? இதத்தானே கேக்குறீங்க. இவ்வளவுதான். அப்படியே கேளுங்க. கேளுங்க. அதேதான் சொல்லுங்க. அப்ப கேளுங்க. ஏய் எத்தனை தடவை கேட்ட மறுபடியும் கேட்க சொல்ற? நான் உங்களை கேட்கத்தானே சொன்னேன். பதில் நான் சொல்றேன். நான் சொன்னேன். ஏய் இங்க வா. இங்க வா. கேளுங்க. ஏய் என்ன மறுபடியும் நீனே அதே சொல்ற? கேள்வி கேளுங்க. அதான் சொல்ற அண்ணன் வந்திருக்காருல்ல. சரி, இலக்கணம் முதல்லையா இலக்கிய முதல்லையா? இலக்கியம் முதல்ல. அருமையான கேள்வி. சபாஸ். அது எந்த குளத்துல நடக்கு முதல்ல? ஏய் இலக்கணம் முதல்ல இலக்கியம் முதல்ல? முதல்ல இல்லையா, எது முதலிலேன்னு கேக்குறேன். இது முதலில்லை. முதலிலே முதலிலே இலக்கியம் என்பது இலக்கியம். ஏய் இலக்கியம் என்பது இலக்கியமா? இல்ல எதியா முதல்ல ரெண்டுல எதியா முதல்ல வந்துச்சு? இலக்கணம் என்பது இலக்கணம். என்னடா இலக்கியம் என்பது இலக்கியம். அவர் என்ன சொல்றாரு? இளஞ்சியத்தை கேட்கிறார். இளஞ்சி அது ஊரு. ஏய் ஊர கேட்கலையா? அவர் சொல்றதான் கேக்குறேன். சரி சரி, இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணம் இருக்கு. இலக்கணம்னா என்ன? இலக்கணம்னா விளக்கண்ண. ஏய் அப்படி சொல்லக்கூடாதுடா, சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன். இலக்கணம் என்பது இ லா இக் கா நா இம். முட்டா பயல. ஏய் அங்க சொல்ல முட்டா பயல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். ஏய் அதெல்லாம் எழுத்து நான் கேக்குறேன். அதுக்கு என்ன இலக்கணம்னா என்ன பொருள்? பொருள் வந்து சீரகம். ஏய் ஏய் உளுந்த விட்டுட்டேன். உளுந்த பருப்பு. சீரகம் சோம்பா. இலக்கணம்னா என்ன பொருள்? சரி நான் இதை சொல்லிடுறேன். ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எது துணை வரைவதோ அதுவே இலக்கணம். இந்த இலக்கணம் எத்தனை வகைப்படாத சொல்லு. இது எத்தனை வகைப்படும் என்பது வந்து தமிழ் ஒன்பதெல்லாம் கேட்கல. எத்தனை வகைப்படும்னா சொல்லு என்னன்னு. இந்த இலக்கணம் என்பது எத்தனை வகைப்படும் என்பது கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்பது இலக்கணம் என்பது எத்தனை என்பது 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 அதாங்க என்பது. ஏங்க அவசரப்படுறீங்க? சொல்லுவோம்ல. இப்ப இந்த இலக்கணம் என்பதுக்கு கேள்வி கேட்டீங்கல்ல? கேட்டேன். அது எங்களுக்கு பதில் தெரியாதா? ஏய் எதைக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஐயா? இல்ல தெரியும்ல எங்களுக்கு. சரி சொல்லு. சரி கையுள்ள மரம் என்ன மரம் சொல்லுங்க? கையுள்ள மரம். கை மரத்திலேயே கையுள்ள மரம் என்ன மரம்? ஏய் அப்படிலாம் கிடையாது, கிளை தான் இருக்கு. இருக்கு கை. எங்க இருக்கு தெரியுமா தெரியாதா? விளையாண்டு போங்க. அப்ப நான் பார்த்ததும் இல்ல, நான் கேள்விப்பட்டதும் இல்ல அந்த மாதிரி. இல்ல நான் கேள்விப்பட்டது இல்ல. ஏன் இல்ல? எங்க இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? ஏன் அப்படி ஒரு மரமே கிடையாதுன்னு. இருக்கு. எங்க இருக்கு? கையுள்ள மரம் இருக்கு. எங்க இருக்கு? சரி கையுள்ள மரம் தெரியாது.
கொட்டை இல்லாத காய் என்ன காய்? ஏய் எங்க இருந்தா யோசிச்சுட்டு வரி எந்த கேள்வியெல்லாம்? கையுள்ள மரம்னு ஒரு மரமே கிடையாது ஐயா. இருக்குயா. எங்க இருக்கு? எங்க இருக்கு? முருங்கை. முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போக வேண்டியிருக்கேன். என்ன கேட்டா என்ன முருங்கையா? அதுக்கு கையா? தம்பி நான் கேக்குறேன், இதை எங்க உட்கார்ந்து யோசிச்சீங்க? கனியிலேயே சாப்பிட முடியாத கனி என்ன? விஷக்கனிகளை எதையுமே சாப்பிட முடியாது. விஷக்கனிகளை எதையுமே சாப்பிட மாட்டாங்க. விஷக்கனி என்பது சாப்பிட பின்னாடி தான் தெரியும். ஆமா, கனியிலேயே சாப்பிட முடியாத கனி. அதான் விஷக்கனியே சாப்பிட முடியாதியா? சாப்பிடலாம், அதை சாப்பிட கூடாதுன்னு தான் இருக்கு. சரி, சாப்பிட முடியாத கனி. அப்படி ஒரு கனினா எந்த கனியா இருந்தாலும் எடுத்து சாப்பிடலாம். ஒரு கனி இருக்கு சாப்பிட முடியாத கனி. அப்படி என்ன கனியை கண்டுபிடிச்சீங்க நீங்க? பால்கனி. எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் கேட்கிறாரா சாமி? நான் கேட்கிறேன் சாமி, சாப்பிட முடியாத பழம் என்ன பழம்? அவத்தான் இப்ப சொன்னாரியா அவரு? கனி பழம். சாப்பிட முடியாத பழம்னா அதை தான் சொல்லிட்டு அப்புறம் அதையும் சாப்பிட முடியாது எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட முடியாத பழம்னு ஒரு பழம் கிடையாது. பழம் இருக்கு. எதையா பழுக்க இருக்குங்க. என்ன இருக்கு? சாப்பிட முடியாத பழம் உவாம்பழம். யாருக்கிட்ட? ஆனா உங்களை சந்திக்க இருந்திருக்கு வர்ற இன்னைக்கு என் தலையில. எல்லா ரூட்லயும் பஸ் போகுது இல்ல? ஆமா. பஸ் போகாத ரூட் என்ன ரூட்? காட்டுக்குள்ள எங்கேயும் போக முடியாது. காட்டுக்குள்ள எல்லாம் போகாது பஸ். போகாத ரூட் இருக்குல்ல? என்ன ரூட்? பீட் ரூட். சரி, நாங்க ராமாயண மகாபாரதம் படிக்கல இல்லைங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேர் என்ன? ஏயா என்னையா கம்பு வந்து விடுதோ? ஏய் யா கை போட்டியலா? சாமியை பார்த்து என்னடா கேள்வி? மேல கை போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு. ஐயா உங்க பேர் என்ன? ஐயா பேர் கேக்குறாரு. ஐயா பேர் ஐயா பேரு சுப்பிரமணியன். உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன கேக்குறாரு? ஏன் ஆதார் அட்டை வதீங்களா? கேக்குறியா? தெரிஞ்சு உங்க நாமோதயம் என்ன? பணம் ஏத்தி விடார போல இருக்கு. என் பேரு சொல்ல முடியாது. பேரை கேட்டா சொல்லியா என்னையா சொல்ல முடியாதுங்கற? அதான் கேட்டோன்னு சொல்லிட்டே இல்ல. நேரம் ஆயிடுச்சுக்கிறியா? அடுத்த சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் அப்ப எங்களை பார்த்தா பயப்படுறீங்களா? அம்மா போல பார்த்தபடியே பயந்துட்டாலும் எத்தனை ஊரு போயிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு? எதுக்கு? அத்தனை ஆளுகளை சந்திச்சிருக்கோம். சும்மா அது சந்திச்சதுக்கு என்ன சம்பந்தம் அதுல? உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். அவருக்கு என்ன வேலை? படைக்கிறார். என்னென்ன? உலகுல 4 வகை யோனி 7 வகை தோற்றம். இங்க வாங்க. டேய் அவர்ட்ட போயிட்டு நோன் இன்டுகிட்டு பேசி. ஏய் என்னது 4 வகை யோனி 7 வகை. ஏய் நீ என்ன சொன்னப்ப? நோன் இன்று. ஏய் 4 வகை யோனி. யோனி அப்பா. 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைக்கக்கூடிய உலகத்துல அனைத்தையும் படைத்தார். எல்லாத்தையும் படைச்சிருக்காரா? எல்லாத்தையுமா? எலிய படைச்சது எங்கப்பா? எலிக்கு இத படைச்சது. எதை? வாழை படைச்சது. அது ஒரு உயிரினம்னா அப்படித்தான் இருக்கும். ஏன் படைச்சாரு வாழை? ஏன் ஒரு விலங்கினமா அப்படின்னு படைக்கிறோம் அப்படின்னா வாழாகப்பட்டதை படைத்தா எல்லாருமே படைச்சிருப்பாரு. எல்லா மிருகத்துக்குமே இருக்குமே. எல்லா மிருகத்துக்கும் இருக்கு. சரி, இந்த எலிக்கு ஏன் வாழை படைச்சாரு? எதுக்கு படைச்சாரு? நீங்க தான் புராணம் ராமாயணம் மகாபாரதம் படிச்சு இதுல புராணத்துல எதுக்கு எலிக்கு எதுக்கு வாழை படைச்சானே போட்டுருக்கோம். கேள்வி பதில் தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா தெரியலன்னு போங்க. தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு புராணத்துல இருந்து கேள்வி கேட்டா சொல்லலாம். புராண ரீதியா இருக்குங்க. சரி என்ன இருக்கு எலிக்கு? நாங்க படிச்சிருக்கோம். எங்க சொல்லுங்க அப்ப. எங்கங்க போய் படிச்சிருக்கோம் தெரியுமா? புராண ரீதியா இருக்கு. எங்க படிச்சீங்க? எலிக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சா? எதுக்கு தெரியுமா? சரி சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. தெரியாதா? சரி தெரியலன்னு வெச்சுக்கோ. சொல்லி பிரயோஜனம் இல்ல. தெரியலன்னா போங்க. ஏய் ஏய் சொல்லியா? தெரியுமா தெரியாதா? சரி தெரியலன்னு வெச்சுக்க. அப்ப என்கிட்ட முடியலன்னுங்க. ஒத்துக்கங்க தோல்வியா? சரியா சொல்லியா? சாமி தோத்துட்டாரு. எத்தனை ஓட்டுல? தேர்தல் இன்னும் வரலடா. அது வந்து பொழப்ப கெடுத்து போய் அதை எடுக்காது. தேர்தல் வந்து மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் கெடுக்க மாட்டாங்க. சரி எலிக்கு ஏன் வாழை படைச்சா அதை சொல்லுங்க. எலிக்கு ஏன் ஆண்டவே வாழை படைச்சா? எதுக்காக? இதுதான் என்னோட கேள்வி. சொல்லு. உங்களுக்கு பதில் தெரியல. சரி சொல்லு. நான் கேட்டா சொல்லுவாரா? சொல்லுவாரு. குட்டி போடாத விலங்கு என்ன விலங்கு? குட்டி போடாத விலங்கு. ஆமா. எல்லா விலங்கும் குட்டி போடும்ல? ஆமா. ஆனா குட்டி போடாத விலங்கு என்ன விலங்கு? எல்லா விலங்குமே குட்டி போடுமியா? குட்டி போடாத விலங்கு. இவங்கள பாருங்க. அதுக்குள்ள இவங்க ஆரம்பிச்சாங்க கை விலங்குன்னு. இவங்கலாம் போய் ரொம்ப இதெல்லாம் இருக்காங்க இப்ப. ஏய் எங்க இங்க வாயா இங்க. பாத்தியலா எங்க அண்ணன் கேட்டதுக்கு சரி சரி அத சொல்லுங்க. எலி எதுக்கு எலிக்கு ஏன் வாழை படைச்சாரு சொல்லு. அப்படி யாரு கேட்டது? ஏய் இங்க வாயா எங்கயா போற? எலிய கேட்க போறாப்ல. ஏய் ஐயா இங்க வாங்க இங்க வாங்க இங்க. பதில் தெரியாதவர்கள் இன்றைய
சரி சொல்லுங்க, நீங்க பதில சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எலிக்கு ஏன் வாழைப்பழம் தெரியுமா? எலி செத்தனைக்கு புடிச்சு தூக்கி போடுறதுக்கு. ஒரு கேள்வியில பயந்து ஓடிவிட்டாரு. சாமி ஓடிவிட்டாரு. அவ்வளவுதான். சாமிக்கு என்ன பண்றது? நீ சாமியா இருவ. என்ன இந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு எப்படி ஓடுறாரு இவர்? நம்மலாம் கேள்வியா? சாமி சும்மா வாங்க, பயமில்லாம வரமாட்டாரோ? ஐயா சாமி, ஐயா சாமி, பிரமா மகனே சாமி. சாமி நாரத மகரிஷி அவர்களே. கிலோ என்ன விலை அந்த அரிசி? அந்த அரிசி கிலோ என்ன விலை? 185 ரூபா. கிருஷ்ணா பொன்னி மாதிரி இருக்குமா? கிருஷ்ணா பொன்னி மாதிரி இல்ல, முருகன் பொன்னி மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும். கண்ணே வெள்ளையம்மா. அண்ணே வெள்ளையம்மா. என்னடாவா எவ்வளவு மரியாதை. போ இன்னும் மரியாதை பாருங்க. உட்கார வச்சிருந்தீங்கன்னா தொண்டல்ல எல்லாம் பிடிச்சுக்கும். எதுக்கு கூப்பிட்டீங்க? எவர் வந்திருக்காரு? சாமி வந்திருக்கார். சாமி இமிடியேட்டா அழைத்து வாருங்கள், இல்லை என்றால் இழுத்து வாருங்கள். வந்து விடுவார். சூப்பரா இருக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
மண்டை அப்படி வாங்க சாமி அவங்க மண்டை அப்படி இருக்கு. வாங்க சாமி ஆடிப்பாடி வரவேற்பதுக்குள்ள பண்பு வாருங்க. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பு வராத வரவேற்று உமக்கினுடைய வாழ்த்து. வாழ்க வளமுடன் நீடூடி வாழ்க. நான் வந்துட்டேன். என்ன விட்டு போட இது இதுல வந்ததை பாருங்க. வாழ் வந்ததை பாருங்க. இது வர பிடிச்சி பூச்சாண்டி பாருங்க. இது இருக்குல்ல அந்த மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி. ஐயோ வாயை முத மூடியா முத. மலையாண்டி சாமி ஏய், தக்க தக்க தக்க. நல்ல தக்க தக்க போட்ட போ. மஞ்சப்பொடி தேக்கைகளே ஆகாய தாமரை அடியில் தொங்குதே. மஞ்சப்பொடி தேக்கைகளே நெஞ்ச தொட்டு தேக்க உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேக்க உள்ள தண்ணி தொட்டு ஆகமில்லார் இந்த கண்ணோடு ஆரம்பிப்பூ கண்ணடித்து நல்லவரை தாடக்காரடிக்கு யோகமடி குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நீரமடி விட்டாட்டை ஏறூர் வாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்த விண்பதி உன்னோட கையாக நானும் உன்னோட பூவோட கூடி கண்ணாடி வாராத காயோ தேடி ஏடாத மாண்டு பாடி உன்னா சேர போதும் ஏறும் மோகம் காணாதீரும் முட்டான முட்டு ஒண்ணு பூத்ததென்ன பூவுக்குள்ள தேடு வந்து சேர்ந்ததென்ன முட்டு ஒண்ணு பூத்ததென்ன பூவுக்குள்ள தேடு வந்து சேர்ந்ததென்ன தேடாரை உண்புதடு வந்ததென்ன தேடெடுத்து ஆனந்த நேரம் உன்னோட பூமேனி ஓடும் தேடு எப்போது ஊர்வலம் கூறு கண்ணீர் பூவாக தூவும் போது கஞ்சாகொடால் என்ன கூறு கையும் கையும் கூடும் நேரம் காதல் காதல் காத்தும் பாடும் மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு பேச்ச புள்ளே. ஏய் இங்க வாயா இப்ப சரியா இவ்வளவு வாக்கியம் பேசுனீங்கல்ல சரியான ஓ ஆளு தானே ஓ ஆளு தானே முடிஞ்ச பாட்டுக்கு ஏற்கனவே காது வேற வேற மாதிரி கேக்குது. சாமி ஆசைப்பட. ஏய் இங்க வா இங்க இருங்க முடிஞ்சா வாளை இந்த இடத்துல தூக்கி காட்டியா பாப்போம் ஏய் ஐயா ஏய் இவரால முடியாத ஏய் என்னையா பண்ற தூக்கியா எங்க மூணு உடம்பு ஒன்னாத்தான் இருக்கு. ஏங்க நம்ம சொல்றது நடிப்பு அரக்கண்டா. ஐயா என்ன போய் தாண்டிட்டீங்க இப்ப ஒண்ணு வேது இல்லையா ஏய் தூக்கியா ஏய் தூக்கியா தூக்கியா இது ரெண்டு பேரும் சேர்ந்தா தூக்குங்க ஆகும் இல்ல சாமி நம்மளுக்கு சேரும். ஆமா ஆமா இந்த இடையில வருவல்ல நான் சாகவா? அதான் நம்ம அதுதான் யோசனை சரி பண்றேன். அடுத்த காவல் யார் இருக்கா 120 கிலோ இருக்கா தெரியுமா? அடுத்த காவல் யார் எப்ப இருக்கா இடம் பார்த்த பாடி பழகம். அடுத்து என் தங்கச்சி. பள்ளி உங்க தங்கச்சி நீங்க தானே தூக்கி வளர்த்தீங்க இப்போ உங்க தங்கச்சியாவது நீங்க தூக்கி காட்டுறீங்க தங்கச்சி தூக்காம விடுவனா?